வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடந்த வியாழக்கிழமை முதல் மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் முன்னெடுத்திருந்த பணிப்புறக்கணிப்பை தற்காலிகமாக கைவிட தீர்மானம். இந்தியாவுடன் ஒப்பந்தங்கள் குறித்து ஏன் இன்னமும் நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேள்வி. தொழிலாளர் உரிமைகளை மீறும் புதிய சட்டமூலத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் திட்டம். முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. தையிட்டி விகாரை விடயம் காணி உரிமையை தடுக்கும் வகையில் திட்டமிட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். பதவி உயர்வு தாமதம், இணை சுகாதார பட்டதாரிகளின் ஆட்சேர்ப்பு சிக்கல்கள் உள்ளிட்ட 5 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறியபடி கடந்த வியாழக்கிழமை தொடங்கி நடத்தப்பட்ட பணிப்புறக்கணிப்பை மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளனர். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் உரையாடலில் ஈடுபட்டார்கள். தொழிற்சங்க நிர்வாகங்களின் கூட்டம் கடந்த இரவு நடைபெற்றது. இதில் 4 தொழிற்சங்கங்கள் நேற்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பை இடைநிறுத்த முடிவை எடுத்தன. பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் உரையாடல்களில் ஈடுபட்டனர். அதன்பின் தொழிற்சங்க நிர்வாகங்களின் கூட்டம் கடந்த இரவு நடைபெற்றது. இதில் 4 தொழிற்சங்கங்கள் நேற்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பை இடைநிறுத்த முடிவை எடுத்தன. அவ்வாறான முடிவுகளுக்கு இடையில் ரவி குமுதேஸ் தலைமையிலான மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் மட்டுமே தொடர்ந்தும் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்வதாக தீர்மானித்திருந்தது. இதனால் பல நோயாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று இரவு கூடிய அந்த சங்கத்தின் நிறைவேற்ற குழு இன்று காலை 8 மணியோடு தொடங்கி பணிப்புறக்கணிப்பை தற்காலிகமாக கைவிடும் முடிவை எடுத்துள்ளதாக சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரவி குமுதேஸ் தெரிவித்தார். எனினும் எதிர்வரும் வாரத்திற்குள் தொழிற்சங்கம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் மீண்டும் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்க தயார் என்றும் அவர் எச்சரித்தார். இந்தியாவில் நீண்ட காலமாக தங்கியுள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியான நடைமுறையின் கீழ் நாட்டிற்கு அழைத்து வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக யாழ்ப்பாணம் வந்திருந்த அகதி ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், முன்னிய காலங்களில் நமது கட்சி இந்தியாவில் தங்கியுள்ள தமிழ் அகதிகள் இலங்கையில் பிரஜா உரிமை பெற வேண்டும் என பலமுறை பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியது. தற்போது அவர்கள் நாடு திரும்பும் சட்ட ரீதியான ஆவணங்களின் பற்றாக்குறை ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இதனால் சிலர் கடல் வழியாக சட்டவிரோதமாக படகுகளில் வந்து சேர்ந்திருக்கின்றனர். இந்த சூழலில் இலங்கையை விட்டு அகதிகளாக இந்தியாவுக்கு சென்றவர்கள் வெளிவிவகார அமைச்சினூடாக உரிய சட்ட நடவடிக்கைகள் மூலம் மீள அழைத்து வர அரசு திட்டமிட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்தியாவுக்குள் இருந்து படகுகள் மூலம் சட்டவிரோதமாக திரும்ப வேண்டாம் என்று அனைத்து அகதிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் அவர்களை பாதுகாப்பாக மற்றும் சட்டபூர்வமாக நாட்டிற்கு அழைத்து வர அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து அரசு இதுவரை பாராளுமன்றத்திற்கோ பொதுமக்களுக்கோ தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், அரசாங்கம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டதா அல்லது தெரியாமலே நாட்டை ஒரு வகையில் ஒப்படைத்துள்ளதா என கடும் கேள்விகளை முன்வைத்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது, அவற்றின் விவரங்கள் என, அவை சட்டமா அதிபரின் பரிந்துரை பெற்றதா, அமைச்சரவை அனுமதி பெற்றதா, பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா, இவை அனைத்தும் தொடர்ந்து கேள்வி கேட்கப்பட்டது. கடந்த வாரம் பிரதமரிடம் இது பற்றி கேள்வி எழுப்பினோம். ஆனால் பதிலளிக்க வேண்டிய பிரதமர் பதிலளிக்கவில்லை. பதிலுக்கு சபை முதல்வர் எழுந்து தமக்கு உரிய தகவல்கள் இல்லை எனவும் கொஞ்சம் கால அவகாசம் தேவை என்றும் தெரிவித்திருந்தார். இது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. முக்கியமான வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் குறித்து அமைச்சர்களுக்கே கூட தகவல் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை அரசின் புகழை கேள்விக்குள்ளாக்குகிறது. அரசின் செயல்பாடுகள் பொதுமக்கள் அறிவுக்குள் வர வேண்டும் என்பதற்கு ஒரு ஜனநாயக அரசின் அடிப்படை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிய போதும் அவை எங்களிடம் இல்லை என்று பதில்தான் வழங்கப்பட்டது. ஏன் இந்த மறைமுகம்? பிரதமருக்கு நேரடியாக கேள்வி எழுப்பும் வாய்ப்பு இருந்த போதும் ஏன் அவர் பதிலளிக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நடத்த முடியுமா? அரசாங்கத்திற்கு அதற்கான தைரியம் ஏன் இல்லை என்றும் அஜித் பி பெரேரா வலியுறுத்தினார். அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்களை பொதுமக்களும் எதிர்பார்த்து உள்ளார்கள் என்றும் அரசு உணர வேண்டும் என்றும் மறைக்கப்படும் விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மனுஷ நாணயக்காரவும் முன்னதாக அறிமுகப்படுத்த முயன்ற தனி தொழிலாளர் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுக 8 மணி நேர வேலை நேரத்தை நீக்குவதற்காக முன்பாக கொண்டு வந்த சட்டமூலத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இதனை அடிமை சட்டம் என்று விமர்சித்த காணொளிகள் இன்றும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. தற்போது குறைந்தபட்சம் 7 உறுப்பினர்களுடன் தொழிற்சங்கம் தொடங்க முடிகின்றது. ஆனால் புதிய சட்டமூலம் வழியாக அந்த எண்ணிக்கையை 100ஆக உயர்த்த மனுஷ நாணயக்கார முயன்றுள்ளார். இந்த நடைமுறைக்கு வந்தால் தொழிற்சங்கம் தொடங்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் துமிந்த நாகமுக எச்சரித்தார். மேலும் தற்போது பணி நீக்கம் உள்ளிட்ட நிலைகளில் உடனடி தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் புதிய சட்டமூலப்படி பணி புறக்கணிப்பு மேற்கொள்ள 30 நாட்களுக்கு முன் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் விதிக்கப்படுகிறது. இதே தொழிலாளர்களின் உரிமைகளை நேரடியாக பாதிக்கும் என்றும் முற்றிலும் அவர்களுக்கு எதிரான சட்டமாகும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் இந்த சட்டமூலத்தை அரசாங்கம் மீண்டும் கொண்டுவர முயற்சித்தால் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் சென்று இதன் ஆபத்துகள் குறித்து பிரச்சாரம் செய்ய தங்கள் கட்சி தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய நாட்களில் முன்னாள் அமைச்சர்கள், உயர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் விகாரைகள் மற்றும் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பெரும்பாலானோர் ஊழல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட முறையில் கதிர்காம கோவிலுக்கு சென்ற முன்னாள் அரசியல்வாதிகளின் எண்ணிக்கை மட்டும் 20ஐ கடந்துவிட்டதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் பல்வேறு மோசடிகள் மற்றும் தவறான நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக விசாரணையின் கீழ் உள்ள ஒரு உயர் அதிகாரி அனுராதபுரத்தில் ஜெயஸ்ரீ மகாபோதி தேரரை சந்தித்து அந்த பகுதியின் முக்கிய பிக்குகள், பிரதான துறவிகளையும் சந்தித்து ஆசை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியா சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் அங்குள்ள கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் பிரார்த்தனை ஏற்பாடுகளை செய்து ஆசை பெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு ஊழல் மற்றும் ஆட்சி முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 20 பேர் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸவிகாரையின் காணிகள் அவற்றின் உரிமையாளர்களுக்கான மக்களுக்கு வழங்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் தெற்கில் இருந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த குழுக்களால் திட்டமிட்ட போராட்டம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், மக்களிடமிருந்து தக்கவிதமாக பிடிக்கப்பெற்ற காணிகளால் யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்ட இந்த விகாரை சட்டவிரோதமானது என்பதை அரசு அதிகாரிகளும் ஏற்கின்றனர். அந்த காணிகள் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. இதற்காக 2 ஆண்டுகளாக மக்களின் ஆதரவோடு தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பலமுறை இது குறித்து விவாதித்துள்ளோம். வரவுள்ள 10ஆம் தேதி போயா தினத்தன்று தனியார் காணிகளை மக்களுக்கு மீள வழங்கக்கூடிய போராட்டத்தை தடுக்கும் நோக்கில் சில சக்திகள் திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்றார். தெற்கில் இருந்து சில குழுக்கள் எங்களது போராட்டத்திற்கு எதிராகவும் விகாரைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு போராட்டம் நடத்த திட்டமிடுகின்றன என்பது எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் உண்மையான நில உரிமை கோரிக்கையை சிதைக்கும் முயற்சி நடைபெறுகின்றது. எனவே 10ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள தையிட்டி விகாரை எதிர்ப்பு போராட்டத்தை குறைத்து காட்டும் வகையில் ஏற்படுத்தப்படும் எந்த திசை திருப்பலையும் முறியடிக்க அனைத்து தரப்பினரும் கட்சி வேறுபாடுகளை தாண்டி ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் வலியுறுத்தியிருந்தார்.